சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜென்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குருபாதம் போற்றி. ஆலவாயண்ணல் செய்த அருட்பெருமாடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகம் எங்கும் புறவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார். மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாளு நனி பெறுவர் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. ஆதி காலத்துலேருந்தே ஒரு விஷயத்தில் மனுஷாளுக்குள்ள ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கு. நிறைய விவாதங்கள் உண்டு, கேள்விகள் உண்டு, டிபேட்ஸ் உண்டு. காலம் மாறினாலும் மாறாத ஒரு சர்ச்சை உண்டு. என்ன அப்படின்னா, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது. அஸ்தி அப்படின்னு சொல்கிறவன் நாஸ்திகன்னு சொல்கிறான். அஸ்தின்னா இருப்பு, இருப்பை ஒத்துக்கலைன்னா அஸ்திங்கிறவன நாஸ்திகன்னு சொல்கிறோம். நான் கண்ணால் பார்த்ததில்ல நம்ப மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு நாஸ்திக தலைவர்கிட்ட யாரோ பேட்டி எடுத்தாலாம். கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேளே, ஒரு நாள் வந்துட்டா என்ன பண்ணுவேள் அப்படின்னு. நீ முன்னாடியே வந்ததை நான் சொல்லியிருக்க மாட்டேனேன்னு சொல்லியிருப்பேன்னு பதில் சொன்னார் அவர். தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்காக எதிர்க்க வரணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று யோகி ராமசுரத்குமார் சொல்வார், வேறு ஏதாவது இருக்கான்னு அப்படிம்பார். அது ஒன்று தானே இருக்கு, பார்க்கறதுக்கு நமக்கு தெரியலையே தவிர. கண்பார்வை கோளாறு இருக்கிறவனுக்கு மலை எதிர்க்க நின்றா கூட மலையே இல்லைம்பா, அதுக்காக மலை இல்லைன்னு ஆகிடுவான். பார்க்கறதுக்கான பார்வை நமக்கு வேணும். இப்போ பகவான் உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது அப்படின்னு நாஸ்திகள் சொல்லுவா. பகவான் ஒன்று இல்லவே இல்லை, கிடையாதுன்னு நாஸ்திகள் சொல்லுவா. பக்தன் எப்படி சொல்லுவான், காதலோடு கவி பாடும் அடியவர் காண வருவான் இறைவன் சொல்லுவான். கட்டாயம் பார்க்க முடியும். பார்க்கறதுக்கான ஒரே குவாலிஃபிகேஷன் என்ன,
குலமோ படிப்போ செல்வமோ பதவியோ எதுவுமே இல்லை, உள்ளம் முருகக்கூடிய அன்பு. அது எந்த கடையில் கிடைக்கும்? ஞானானந்த சுவாமி சொல்லுவார், அது கடைச்சரக்கு இல்லை, கடை சரக்கு அப்படிம்பார். அது கிடச்சிருத்தா அதுக்கப்புறம் ஜென்மம் இல்லை, அதனால் கடைசியில் கிடைக்கும். யார்கிட்ட கிடைக்கும்னா ஹோல்சேல் கடை வச்சுருக்கிறவா சாதுக்கள் அடியாவர்கள் தான் இல்லையா? வியாபார எனகாயுத்துவனர் புரந்தரதாசர், நான் புது ஷாப் திறந்திருக்கேன், பக்தி தரேங்கிறார். காத்தலா துக்கானு அப்படின்னு துக்காராம் மகாராஜ் சொல்கிறார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு நம்ம ஊரில் ராமலிங்க சுவாமிகள் அதே தான் சொன்னார். கடை விரிச்சிருக்கா, வாங்கிக்கிறவா எத்தனை பேர்? அந்த பிரேமையை வாங்கினுட்டா குரு கிருப்பா அஞ்சன பாயு மேரே பாயின்னு கபீர்தாஸ் சொன்ன மாதிரி அந்த மையை வாங்கி தடவினுட்டா, ரமண மகர்ஷி சொல்றார், உலகத்தில் மையல் கொண்டு இருக்காதபடிக்கு உன்னுடைய மைய கொடுத்து என்னை உண்மை வசமாக்கினே அருணாச்சலாங்கிறார். இந்த மைய தடவிண்டா பழைகள் தெரிகிறாப்புல பகவான் தெரிவார், அது ஆச்சரியம் இல்லை. அதனால பகவான் தரிசனம் கொடுத்தாருங்கிறத பரிகாசம் பண்றவன் நாஸ்திகன்கிற போர்வேல இருக்கிற நாஸ்திகன். அவர் தான் எங்கும் இருக்காரு அப்படிலாம் ஆர்கியூ பண்ணுவா, எங்கிட்டே பண்ணியிருக்கா. எங்கும் இருக்கிறவர் எப்படி வருவார்? நல்ல ஒரு புத்திசாலி கேள்வி கேட்டுட்டா மாதிரி, இல்லாதவர் தானே வருவார், அவர் தான் எல்லா இடத்தையும் இருக்காருன்னு தானே நமக்கு வேத சாஸ்திரங்கள் சொல்றது. இருக்கிறவர் எப்படி வருவார் அப்படின்னா மகான்கள் பதில் சொல்றா, புழுக்கமாக இருக்குது காற்று வரலன்னு சொல்கிறியே, காற்று இல்லையா அங்கே அப்படிங்கிறா. காற்று இருக்கு, ஏன்னா காற்று இல்லைன்னு நீ இல்லை, ஆனால் உனக்கு ஃபீல் பண்ண முடியல, உணரலையோ இல்லையோ. இப்போ உணர்விக்கிறதுக்கு உனக்கு ஒரு சாதனம் வேண்டியிருக்கு இல்லையா, உடம்புல காற்று படுறதுக்கு இல்லையா? அப்படி அந்த சாதனங்கள்னால காற்றை உணர்வது போல கடவுளை உணரலாம், பார்க்கலாம்ங்கிறா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் சொன்னால், ஒன்றை பார்க்குறாப்புல தெளிவாக நான் ஒன்றை விட தெளிவாக நான் பார்த்துருக்கேன், உனக்கு வேணும்னா காட்டுறேங்கிறார். நான் பார்த்துட்டேன்னு சொன்னால் சென்டென்ஸ் முடியல, நான் பார்த்துட்டேன், என்ன மாதிரி இருக்கிறவாள் கிடைக்கும், உனக்கெல்லாம் கிடைக்காது, உனக்கு வேணுமா காட்டுறேன். எத்தனை மகான்கள் அவ சிஷ்யாளுக்கு பகவத் தரிசனம் பண்ணி வச்சிருக்கா. பார்க்கறதுக்கான பார்வை நமக்கு இருக்குமானால், அல்லது குறைஞ்சபட்சம் ஆர்வமாவது இருக்குமானால். எனக்கு ஞான திருஷ்டியெல்லாம் கிடையாது ஐயா, ஊன திருஷ்டி தான். ஆசை இருக்குன்னுட்டா அந்த ஜீவனுக்கு அதை தரிசனம் பண்ணி வைப்பா. ஒரு கண்டிஷன் அதில் இம்ப்ளைடாக இருக்குது, என்ன தெரியுமா? இப்போது நடராஜர் கோவில் சிதம்பரத்தில் அந்த கூரையை வெஞ்சவாளுக்கு யார் அதுக்கு சேவை பண்ணுறாளோ அந்த கூரை வெய்யறதுக்கு, அவளுக்கு அதுக்கப்புறம் வாழ்நாள் ரொம்ப இல்லைன்னு சொல்லுவாள், கேள்விப்பட்டிருக்கேன். பூரி ஜெகநாதரே அந்த வழக்கம் இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு தினம் அந்த இப்போ இருக்கிற ஜெகநாதருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நீல மாதவன்கிற சாலக்கிராம மூர்த்தியை இன்னொரு ஜெகநாதர் ரூபத்துக்கு மாற்றுவா. அது யாருக்கு சீட்டு போட்டு வருதோ அவர் தான் போனோம். ரொம்ப வருஷமாக அபியாசம் இருக்கிறதுனால அவர் போகலாமே தவிர, கண்ணுக்கு உடம்பெல்லாம் கட்டிவிடுவா துணியால். அன்றைக்கி யாருமே கோயிலுக்கு வரமாட்டா. ராத்திரி நேரம் பிளாக் அவுட், ஊரே இன்றைக்கும் ஒரு சாலை நடக்கிறது, கம்ப்ளீட் இருட்டாயிடும். அவர் தட்டு தடுமாறிண்டு போய் அபியாசத்தினால போய் அந்த சுவாமி கிட்ட போய் பழைய சுவாமிகிட்ட நின்று பிரார்த்தனை பண்ண உடனே அவரோட ஹிருதயத்திலேருந்து அந்த நீலமாதவ சாலக்கிராமம் வருமா, அவர் அந்த புது சுவாமிக்கு செலுத்திடுவார்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு தான் அவள் அது பண்ணுவாளாம். அது மாதிரி பகவத் தரிசனம் ஆகிடுத்துன்னா, ஆஹா சுவாமியை பார்த்தாச்சுப்பா ரொம்ப சந்தோஷம், இனிமேல் பழையபடி நான் என் லைஃபுக்கு வரேன்னு வர முடியாது, அவ்வளோதான் இல்லையா? பரமஹம்சர் சொல்கிறார், ஒன்றும் இல்லைப்பா, குடிசைக்குள்ளே ஆனை பூந்தா என்ன ஆகுமோ அது ஆகுங்கிறார். அவ்வளவுதான், நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறார். ஸ்பர்ஷவேதி கல்லால் ஒரு உலோகத்தை தொட்டுட்டா, கத்தியை தொட்டுட்டா அது தங்க கத்தி ஆகிடும், ஆனால் சாஃப்ட் ஆகிடும். ஒரு பழத்தை கூட நிற்க முடியாது இனிமேல் அதால், ஆனால் அதோட வேல்யூ வேறு. அது மாதிரி இந்த டிவைன் லைஃபுக்கு யார் தயாராக இருக்காளோ அவளுக்கு தான் ஈஸ்வர தரிசனம் வேணுங்கிற தாபமும் இருக்கும். நம்மெல்லாம் கோவிலில் சுவாமியை பார்க்கறதுக்கு கூட்டம் நிறைய இருந்தால் திரும்பி வந்துடுவோம். அட போனியா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு ஒரு புது பழமொழியை சொல்லிவிட்டு வந்துடுவோம். சுவாமியை பார்க்கணும்னு அர்ச்சாவதார மூர்த்தியே பார்க்கணுங்கிற தாபம் எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை பேர் கஷ்டப்பட்டு பார்க்க முடியும்?
இப்போ நேர பார்க்கணும்னு நினைக்கிறவாளுக்கு பார்க்க முடியும் பக்தி இருந்தால். அது நம்மகிட்ட இல்லைங்கிறதுனால அப்படி பார்த்தவா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அதை கட்டுக்கதைன்னு சொன்ன மகாபாபம். திருக்கச்சூர் சுந்தரமூர்த்தி சுவாமிக்காக பகவான் தெருவா போய் பிட்சை எடுத்தாருன்னு இருக்கு, சத்தியம். அப்பர் சுவாமிக்காக கட்டமுது வச்சுட்டு இருந்தார் திருப்பங்கியில், சத்தியம். மாணிக்க வாஜகர் குதிரை சேவகனா வந்தார், சத்தியம். ஞானசம்பந்த மூர்த்திக்கு அம்பாளை பால் கொடுக்க சொல்லி பக்கத்தில் நின்று ரிஷபாருடனா வேடிக்கை பார்த்தார், அந்த அழகை பார்த்து தான் தோடுடைய சிவன் எழுதினார், சத்தியம். விவேகானந்தருக்கு அம்பாளை நேர பரமஹம்சர் காட்டினார், சத்தியம். பிள்ளை உரங்காவலிதாசருக்கு ரங்கநாதர் ராமானுஜர் காட்டினார், சத்தியம். அவளால் பார்க்க முடியும், காட்டுறதுக்கு அவள் தயார், பார்க்கறதுக்கு தயாரான்னு நம்மளை கேட்குறான். அதுக்கு தயாராக இருந்துவிட்டா பார்க்கலாம். அப்படின்னா பகவான்லாம் தரிசனம் கொடுக்கறதுலாம் சும்மா, அதெல்லாம் உணரத்தான் முடியும் அப்படின்னு பேசுறது ஒரு டிக்னிஃபைடு எத்திசம். கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது சார், கடவுளை பார்க்குறேங்கிறதுலாம் அதெல்லாம். ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருக்கிறத ஒருத்தர் நாற்றுக்கு வந்தா, ஓ என்ன நீங்கள் இன்னும் இந்த பொம்மை விளையாட்டெல்லாம் விடலையாங்கிற. இல்லை அவள் நிறைய வேதாந்தம் கேட்பா போல் இருக்கு, பொம்மை விளையாட்டெலாம் விடலையா அப்படின்னா. நான் கேட்டேன், எதை விட்டுட்டோம் இதை விடுறதுக்குன்னு? எதையுமே விடலை இல்லையா. புருஷாலை பொறுத்தவரையிலும் இந்த வேஷ்டிக்கு இந்த அங்கவஸ்திரம்னு பார்த்து தான் போட்டுக்கிறோம். பொம்மை நாட்டுகள் மேட்ச் பார்த்து தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறா. ஆகாரத்தில் ஒன்றும் குறைய முடியாது, காஃபியில் எதுவும் குறைய முடியாது. அப்படி இது பகவான் மட்டும் விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்? 4 புஸ்தகம் படிச்சு விட்டதுனால வேதாந்தம் வந்துடுத்துன்னு அர்த்தமா? சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், பக்குவம் வரலைன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு கண்ணு முடின்னு உட்காண்டேன்னா முட்டி வளைக்கும், முட்டி வளைக்கும். ஒரு லாபம் இல்லைப்பா. கண்ணை மூடினா என்ன இருட்டாக இருக்கா அப்படிம்பார் சாமி. அது என்ன அப்படி புஸ்தகம் படித்து கண்ணை மூடி அகம் பிரம்மாஸ்மி வந்துடுமா எங்கேயாவது? அகங்காரம் போனதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது தானே பிரம்மம். அதனால் பக்தி இருந்து பணிவோடு இருக்கிற சாதுக்களுக்கு அடியவர்களுக்கு பகவான் தரிசனம் கொடுக்குறாருங்கிறது சத்தியம். அப்படி இல்லை அப்படின்னுட்டா எனக்கு வரலன்னு தாபப்படலாம், எனக்கு பக்தி வரல எனக்கு தரிசனம் வேணும்னு தாபப்படலாம். அர்ச்சாவதார மூர்த்தியை ஸ்ரத்தையாக தரிசனம் பண்ணினாலும் ஈஸ்வர தரிசனம் தான், அது ஒன்றும் குறைவில்லை. நேர பார்க்கறதுக்கான கண்ணு நமக்கு இல்லை, இந்த கண்ணுக்கு ஒரு பகவத் தரிசனம் கொடுக்குறாரு. அது கல் இல்லையே, அது உலோகம் இல்லையே. சத்குரு ஞானானந்த சுவாமி ஒருத்தர் கேட்டார், இதெல்லாம் உலோகத்தினால கல்லுனால் பண்ணினது தானே, மனுஷனால் உண்டாக்கப்பட்டது தானே. சாமி சிரிச்சுட இந்த கல்லையும் உலோகத்தையும் மனுஷனையும் உண்டாக்கினது யாருன்னு கேட்டார் இல்லையா. அதனால் அவருக்கு அந்த பக்தி இருந்தது, சுவாமி தரிசனம் கொடுக்குறார். தரிசனம் கொடுக்கறத பார்த்தவா எல்லாருக்கும் கூட அவர் பகவான்னு தெரியல. இப்போ பாக்கி பேருக்காவது தரிசனமாவது கிடைச்சிது அப்படின்னு கேட்டால் ஒரு பக்தன் பக்கத்தில் நிற்கிறதுனால கிடைச்சிது. அவர் கூட சகவாசம் எப்படியோ நமக்கு இருக்கு, அதனால கிடைச்சிது. அப்படி சுவாமி வரக்கூடிய அந்த பேரழகை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் பரஞ்சோதி முனிவர். சாய்ந்த கொண்டையும் திருமுடி சாத்தும் வாழ்வயிரம் வேய்ந்த கண்டிகையும் தொடிகளும் குழைகளும் வினையை காய்ந்த புன்றனுதலும் வெண்கலிங்கமும் காப்பும் ஆய்ந்த தொண்டர்த்தம் அகம்பிரியாது அழகெரிப்ப. முந்தின பகுதியிலே பார்த்தோம், வேதமே குதிரையாக வருதுன்னுட்டு. வேதத்தில் இருக்கிற கர்மகாண்டம் ஞான காண்டத்துலேருந்து எல்லாத்தையும் வர்ணித்து குதிரையோட ஒரு பார்ட்டும் சொல்லியிருக்கார் பரஞ்சோதி முனிவரதம். முதல் பகுதியில் பார்த்தோம். அப்படி வேத புறவியில் வரக்கூடிய பகவானோட அழகை வர்ணிக்கிறார். சாய்ந்த கொண்டையும், அப்படி சாய கொண்டை போட்டுன்னு இருக்கார் பரமேஸ்வரன். திருமுடி சாத்தும், அந்த சிக மேல புஷ்பம் சாத்தின்னு இருக்கார். வாழ்வயிரம் வேய்ந்த கண்டிகையும், நல்ல ஒளி வீசக்கூடிய வைர ருத்ராட்ச கண்டிகை போட்டுருக்கார். தொடிகளும் குழைகளும் அணிமணிகளோட காது அணிகளோட வினையை காய்ந்த புண்டனுதலும். ரொம்ப அழகான வார்த்தை. நெத்தியில் விபூதி இருக்குன்னுட்டா சாதாரணமாக போயிடும். அஜ்ஞானங்கிற இருட்டை ஒழிக்கக்கூடிய விபூதி அப்படிங்கிற, அது சுவாமிக்கு மட்டும் இல்லை நமக்கும். அவருடைய விபூதியை பார்த்தா நம்ம அஜ்ஞானம் போகும், நம்ம விபூதிட்டுண்டா நம்ம அஜ்ஞானம் போகும். வினையை காய்ந்த புண்டனுதலும் வெண்கலிங்கமும், நல்ல விளவிளேன்னு பட்டு வஸ்திரம்,
வெண்பட்டு வஸ்திரம் உடுத்திண்டு காப்பும் ஆய்ந்த தொண்டர்தம் அகம்பிரியாது அழகெரிப்ப பார்த்துட்டா வேற எதையுமே நினைக்க முடியாதபடியான ஒரு அழகோட வர்றான சுவாமி. மதுரையில் அவர் ஆட்சி பண்ணின போதே அவர் பேரே சுந்தர பாண்டியன் தானே. சுந்தரேச பெருமான் சொக்கநாதர்னு அப்படி சொக்க வைக்கிற அழகோட தான் வரார். மாணிக்க வாசகரோட திருவாசகத்தில் பல இடங்களில் இந்த ஒரு சம்பவத்தையே திருப்பி திருப்பி பாடியிருக்கேன். எனக்காக இப்படி ஒரு ரூபம் எடுத்து வந்தாளே அப்படின்னு. ஏன்னா மரத்தடியில் வந்து ஆட்கொண்டார் திருப்பெருந்துறையில் குருவாக வந்து அது ஒரு கருணைன்னு எடுத்துட்டா இவ்வளோ பேருக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்காக ஒரு குதிரைக்காரனா வந்தாளே அப்படிங்கிறது அந்த கருணை தாங்க முடியல அவருக்கு. சதுரை மறந்து அரிமால் கொள்வர் சரீர போதம் ஜீவபோதம் விட்டு போய் பக்தி வேணும் ஞானம் வேணுங்கிற தாபம் உண்டாயிடுமா அந்த தரிசனத்தினால. சதுரை மறந்து அரிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோ. சுவாமின்னு தெரியாமையே அந்த அழகை பார்த்தா கூட உனக்கு பாக்கியம் உண்டு. உற்சவமூர்த்தியா சுவாமி வரார். பக்தி இருக்கிறவனும் பார்க்குறான், பக்தி இல்லாதவனும் பார்க்குறான். பக்தியில் இல்லாதவங்க கூட பார்த்துட்டு நல்ல அலங்காரம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டா அதுக்கு ஒரு மார்க் போட்டு வரான். என் அழகில் நீ கொஞ்சம் லயிச்சுட்டு இல்லையா, உனக்கு பக்தி வரட்டும், உனக்கு சத்சங்கம் கிடைக்கணும் அனுகிரம் வேண்டு வரா. சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறைத்தன்ன ஜோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடுமே. கையில் அப்படி வாழை வச்சுண்டு சூரியனோட ஜோதிக்கு மேற்பட்ட ஜோதியான பரஞ்சோதியான பகவான் வர்றார் குதிரை மேலங்கிறார். கதிரை மறைத்தன்ன ஜோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் குடி கேடு கண்டீர். யாரெல்லாம் பார்த்துட்டாலோ சர்வ நிச்சயமா மறு ஜென்மா இல்லை, இனிமே பிறவிக்கு கேடு வந்துடுத்துங்கிறார். அடுத்த ஜென்மா இல்லை. இது பார்த்தவாளுக்கு மட்டும்தானா? இல்லை, மதுரை மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே. அவன் அடித்தான் உதைச்சான் குதிரை வரலேன்னு கோச்சுண்டான், அது வேற விஷயம். ஆனால் இந்த தரிசனம் அவனுக்கு ஜென்மா இல்லாமல் பண்ணி அவனுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு தான். அப்படி என்ன பண்ணிவிட்டான்னா, அட அவன் காசுக்கு தான் என் கோவிலே கட்டிட்டு, காசு அவன் காசு தானே. அவர் கட்ட சொன்னார், இதை எடுத்து கொண்டு போய் நான் போட்டு கட்டினேனே தவிர நான் என்ன சம்பந்தம், ஒன்றுமே இல்லை. அப்போ அவனுக்கு அந்த புண்ணியம் வரணுமா இல்லையா? அவனுக்காக பெயர்பட்ட பிரத்யேக தரிசனம்ங்கிறார். பரிமேல் கொண்ட பாண்டியனார் ஒரு இன்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டாருங்கிறார். பரிமேல் அழகர்னு ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா? பரிமேல் அழகர்னு உரை சொல்லுவா, திருக்குறள் உரை எழுதினவர் இவர் தான். அந்த பரிமேல் அழகர், அந்த இந்த பேர் தான் அவருக்கு வச்சிருக்கான். பரிமேல் அழகர்னா சுவாமி தான். குதிரை மேலே அப்பேற்பட்ட அழகோடு வந்தார். பார்க்கிறவா தொண்டர்களோட உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொண்டாருங்கிற. அந்த குதிரைகளுடைய கால் குழம்புகளோட ஒலி எப்படி கேட்கிறதா? பரஞ்சோதி முனிவரோட பாவம். யாருக்கெல்லாம் ஜென்மா வேணாமோ மோட்சம் வேணுமோ எல்லாரும் வாங்கோ, யாரும் லௌகீக வாழ்க்கை விரும்புகிறோ நிறைய போய்டும் வரண்ட போயிடுங்க அப்படின்னு சவுண்டு வருதான் அதுலேருந்து அப்படின்னு அவரோட ஒரு பாவம். இந்த சந்தர்ப்பம் வரும்போது மாணிக்க வாசகர் சிறையில் தான் இருக்கார். இதெல்லாம் நினச்சி தான் பின்னாடி பாடுறார் அவர். அன்றைக்கி அப்படி வந்தார் அப்படின்னு அதை நினச்சி பார்க்கும்போது, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மீன் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகர் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. நல்ல காலம் வந்துடுத்து நமக்கெல்லாம். சுவாமி நமக்காக வழியில் வந்திருக்கார். அதனால் ஒரு வழி சொல்லித்தரேன். என்ன? காதல் செய்து உய்மீன். அவரை காதலிக்கணும் சுவாமியை. அவர் மேலே அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு பிரேமம் வரணும். வந்துடுத்துனா நம்மளாம் ஜெயிச்சிட்டோம். யார் அவர் அப்படின்னா, விஷ்ணு பிரம்மாலேருந்து தேவர்களுக்கெல்லாம் அழியவர். அத்தனை பேரும் அலறி ஓடின போது ஆளால விஷயத்தை சர்வசாதாரணமாக சாப்பிட்டவர். ஆலம் உண்டான் அப்படிங்கிறார். எங்கள் சுவாமி எங்கள் பாண்டிப்பிரான் எதுக்கு வரார் தெரியுமா? அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்ற என் பொக்கிஷத்தை திறந்து விடுறேன் அப்படின்னு அடியவர்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன்.
ஞானம், ஐஸ்வர்யம், வைராக்கியம், பக்தி, சேவை, என்ன தேவையோ அத்தனையும் கொடுக்குறேன்னு பொக்கிஷத்தை திறந்து விட்டுன்னு சுவாமி வரார். அதனால வாங்க 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 வந்து முந்துமினே அப்படி சுவாமி கம்பீரமாக வரார். மதுரைக்கு அறக்காத தூரத்தில் இருக்கு, இன்னும் இங்கே வரல. ஒரு குதிரை படையா இல்லை, உலகத்தில் இனிமேல் குதிரையே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு வெள்ளம் சைன்யம் அப்படி சமுத்திரம் மாதிரி வருது. அதுவும் இந்த குதிரைகள்லாம் பூமியில் பார்த்தே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு தெய்வீகமாக இருக்குது. அதோட தேஜஸ், அதோட கம்பீரம் எல்லாம் அந்த குளம்படியிலேருந்து வர்ற மண் அப்படி பறக்கிறது புழுதி. சரஸ்வதி தேவி என்ன பண்ணாலும் சுவாமிக்கு நான் ஏதாவது சேவை பண்ணணுமே நினைக்கிறா. ஏற்கனவே வேதம் குதிரையாக இருக்குது, உபனிஷத்துலேருந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு அணிமணியாக வச்சுட்டு இருக்கார். இப்போ ஒன்றும் போட்டுக்கிறதுக்கு இல்லை, என்னோட பரவாயில்ல அப்படின்னு வெண்பற்ற கொடையாக ஆயிட்டாளாம் அவளே. சரஸ்வதி அப்படி சொல்கிறார் அவர். அப்புறம் சுவாமி வரார் அப்படின்னா ஊர்வலம், வேத கோஷம் பண்ணணும், ஆகமங்கள் சொல்லுவா, புராணங்கள் வாசிப்பா. இப்படியெல்லாம் வராப்பில் அந்த குதிரை கூட வாத்திய கோஷத்தோடு வர, அந்த படம் வந்தால் வாத்தியம், இந்த வாத்தியங்கள்லாம் சுவாமி வர்றதுக்கு வேத கோஷம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி வர்ணிச்சுட்டே வர இந்த புழுதி ஆகாசத்தில் போய் எட்டுறது. சூரியன் தடுமாறுறாராம், ஏன்னா டைரக்ஷனே புரிய மாட்டேங்கிறது. அவரோட பாவம், கவி பாவம் அது. அப்படி கண்ணை மறைக்கிறது. சூரியனோட 7 குதிரைகளும் இந்த புழுதியோட கலர் பட்டு கலர் மாறி போயிடுத்துங்கிறார் அவர். சில பேர் காதை இந்த குளம்பலி விடுறத கேட்குறா, கண்ணால் பார்க்க முடியலையா, அந்த புழுதியும் அந்த ஒளியும் பார்க்க முடியலையா. சில பேர் பார்க்குறவா சொல்கிறா இது நிச்சயமாக வானுலகத்துலேருந்து தான் வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. இந்த குதிரை வாங்கிறதுக்கு தானே வாத ஊராரை அனுப்பிச்சான். அது குதிரை வரலன்னு உடனே அந்த மனுஷனை போட்டு பாறையெல்லாம் மேலே ஏற்றி விலங்கு போட்டு சிறையில் போட்டு எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணுறான் அவன். இப்போ இதை பார்த்தானா வருத்தப்பட போகிறான் ராஜா. இந்த மாதிரி குதிரையெல்லாம் வாங்க முடியுமா எங்கேயாவது? அவராக கொண்டு இது ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஜனங்கள் பேசிக்கிறாளாம். மற்ற சேர மன்னன் சோழ மன்னனுக்கெல்லாம் பொறாமல் வரப்போகிறது, பாண்டியனுக்கு அவன் பண்ண தப்பை நினச்சி வருத்தம் வரப்போகிறது அப்படின்னு வெள்ளம் பேசிக்கிறா. வேறு சில பேர் பேசிக்கிறாளாம், ஏற்கனவே மெய்காட்டிட்ட படலம்னு ஒன்று நம்ம பார்த்துட்டோம். அதில் அபிஷேக பாண்டியன் காலத்தில் சுந்தர சாமந்தன்னு அவன்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தான் ஒரு மந்திரி. அவன்கிட்ட சொல்லி இதே மாணிக்க வாசகர் சரித்திரம் மாதிரியே முன்னாடியே ஒன்று வந்துடுத்தோம். இதில் குதிரைக்கு பதிலாக சைன்யம், ஆட்கள் கம்மியாக இருக்கா, சைன்யத்துக்கு நிறைய ஆட்கள் வேணும். இந்த சரித்திரத்திலையும் அந்த சுந்தர சாமந்தன் சரித்திரம், இந்த அரிமர்தன பாண்டியன் சரித்திரத்தை சுவாமி என்ன காட்டுறாருன்னா, ராஜாட்டு இருக்கிற ஐஸ்வர்யம் முதல்ல பகவானோட திருப்பணி ஃபஸ்ட்டு, அடுத்தது ஜனங்களுடைய க்ஷேமம், பப்ளிக் வெல்ஃபேர். இதுக்கப்புறம்தான் நீ மிலிட்ரி ஃபோர்ஸுக்கு செலவழிக்கணும். காரணம் இல்லாமல் குதிரைப்படையை பெருக்கிறேன், சைன்யத்தை பெருக்கிறேன்னு அதுக்கு போய் பணத்தை செலவு பண்ணக்கூடாது. அதுக்கு நெசசிட்டி இல்லாத பொழுது அந்த யுத்த வெறி பிடிச்சவாள்லாம் இருப்பாள். அவள் எங்கேயாவது வெறுனையாவது யாரையாவது வம்புக்கு போய் சண்டை போட்டுட்டு வருவாள். இவனுக்கு குதிரைப்படையில் அப்படி ஆசை, குதிரை குதிரை குதிரைன்னு குதிரைக்கு அவ்வளோ பணம் செலவழிக்கிறவன் அரிமர்தன பாண்டியன். அவன் அபிஷேக பாண்டியன் நிறைய சைன்யம் ஆள் வேணும்னு நினைக்கிறவன். தப்பு கிடையாது. நம்மளோட ராஜ்யத்தில் எந்த கோவிலுக்கும் திருப்பணி தேவையில்லைங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். எங்கேயும் ஒரு கோவிலில் பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாது, அங்கங்கே செடி கொடி வளர்ந்து பாழடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜனங்களுக்கு தேவையான எந்த சௌக்கியமும் குறையக்கூடாது. அதெல்லாம் தீர்மானம் ஆனதுக்கப்புறம் வேணால் இது தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். சொக்கநாத பெருமான் கோவில்லையே கொஞ்சம் திருப்பணி பாக்கி இருந்து தான் அபிஷேக பாண்டியன் காலத்தில். தினம் கோவிலுக்கு போய் சாமி எனக்கு இதை கூட அதை கூட லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவானே தவிர அங்கே கண்ணால் பார்த்து என்ன பண்ணணும்னு அவனுக்கு தோணலை. சிவன் அடியார்கள் நிறைய பேருக்கு சேவை பண்ணணுங்கிற எண்ணம் இந்த சுந்தர சாமந்தனுக்கு இருந்திருக்கு. அந்த பழைய கதையை இப்போ ரெஃபர் பண்ணுறான் அந்த இடத்துல. ராஜா சைன்யத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு கொடுத்த பணத்தை கோவில் திருப்பணி பண்ணிட்டு அடியார்களே செலவு பண்ணிட்டான். மாணிக்க வாஜர் ஒரு முன்னோடி இருந்திருக்காரு. என்ன ஆச்சு சைன்யம் எல்லாம் அப்படின்னு ராஜா கேட்குறத எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் வரும்னு இந்த மாதிரி ஒரு பதில் ஏதோ சொல்லிட்டான். சரி எந்தெந்த ஊர்லேருந்து வரணுமா அவளுக்கெல்லாம் ஓலை அனுப்புன்னா, ஓலை யாருக்கு அனுப்புறது? சுந்தரேஸ்வருக்கு தான் அனுப்பணும். அவன் ஏதோ இல்லாத அட்ரஸுக்கெல்லாம் ஓலை அனுப்பிச்சா.
வரல. ராஜா கோவம் வந்துடுத்து. நாளைக்குள்ளே வரலன்னா என்ன நடக்கும் தெரியாதுன்னுட்டான். சுவாமி நான் என்ன பண்ணுவேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன். பிரம்மாண்டமாக இப்போ குதிரை படம் வந்த மாதிரி மனுஷாள் படம் காலாட்படை வந்துடுத்து. ஆச்சரியப்பட்டான் ராஜா. இவ்வளவா ஏற்பாடு பண்ணியிருக்கே, சரியா சொல்லவே இல்லையப்பா நீ என்கிட்ட, எது கேட்டாலும் மழை கொள்கான்னு பதிச்சுருங்க, சந்தேகப்பட்டேன் நான் உன்னை, இந்தந்த ஊர்லேருந்து வாவா வந்திருக்கான்னு அறிமுகப்படுத்துகிறான். ஆச்சரியப்பட்டான். நான் கொடுத்த பணத்துக்கு மேலே என்ன ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னா. அந்த நடுவில் ஒருத்தருக்கான், அவன் யாருன்னு கேட்டான். இவனுக்கு அழுக வந்துடுத்து. நான் எப்படி சொல்லுவேங்கிறான். நான் எப்படி சொல்லுவேன், அது யாருன்னு நான் எப்படி சொல்லுவேன், இது எத்தனையும் ருத்ரகணங்கள், அது நடுவில் இருக்கிறது சுவாமி, அது எப்படி சொல்லுவேன், என் வாயால் அவனுக்கு அழுக வருது, சொல்ல முடியலேங்கிறான். சுவாமி அப்படியே மறைஞ்சுட்டார். அப்போ தான் அபிஷேகம் பண்ணியிருந்தான், தன் தப்பை உணர்ந்துட்டான். அந்த சரித்திரத்தை இங்கே ஜனங்கள் ரெஃபர் பண்ணுறா. அது மாதிரி ஒருவேளை ஈஸ்வரனே தான் அப்படி குதிரைகள்லாம் எடுத்துன்னு வந்திருக்காரோ அப்படின்னு பேசிக்கிறாளா. அது அவர் சொல்கிற பரஞ்சோதி முனிவர். ஏன்னா மதுரையில் நடந்த சம்பவம் அவளுக்குலாம் தெரியும் இல்லையா. பொம்மநாட்டிகள்லாம் அந்த அழகை பார்த்துட்டு கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் நினச்சிருந்தாலாம், இந்த மாதிரின்னா எனக்கு ஆத்துக்கார வரணும்னு நினச்சிருந்தாலாம். இப்படி ஒரு அழகை பார்த்ததே இல்லையே அப்படின்னு. காமன் இவனே கொல் கால் உழு கடம்ப தாமன் இவனே கொல் ஒரு தாரகனை வென்றோன் மாமன் இவனே கொல் மலை வன் சிறகறிந்த நாமன் இவனே கொல் என நாரியரையர்ந்தார். இவன் மன்மதனா இல்லை கடம்ப தாமன்னா முருகப்பெருமான், கடம்ப மாலை அணிந்தவர். வார்த்தை அழகு. காவனா கடம்ப தாமனா, அவன் மாமனா பெருமாளா, இல்லை மலைவன் சிறகறிந்த நாமன்னா தேவேந்திரன், மலைகளோட சிறகறிந்தவன். யாருன்னு தெரியலையே, இப்படி ஒரு அழகு பூமியில் பார்த்தது இல்லையே அப்படின்னு எல்லாரும் அசந்து போகிறாளாம். இந்த போகிற வேகத்தில் அந்த சுவாமி உடம்புலேருந்து அவர் பூசின்ற சந்தனம் அப்படி கீழே விழருது, மாலை விழருது, அதெல்லாம் பிரசாதமாக எடுத்துக்கிறாளா எல்லாரும். இப்படி ஒருத்தனை நாங்கள் பார்த்தது இல்லையே அப்படின்னு. இந்த அரைக்காத தூரத்தில் வர்றதை பார்த்தவாள்லாம் ஓடோடி வந்து சொல்கிறதுக்கு வரா. ராஜாட்ட போக வேண்டிய நியூஸ் போகிறது. வாதுவரடிகள் வந்து சிறைச்சாலையில் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சில பேர் சொல்கிறா, உங்களை ராஜா அப்படி சித்திரவதைப்படுத்துகிறானே, நாங்கள் ஓடி வந்திருக்கோம், மூச்சரைக்க ஒரு பெரிய குதிரைப்படை வருது, அந்த குதிரையோட அழகை விடுங்கோ, அந்த ஒத்த நடுவில் வரானே அவனோட அழகு சொல்ல முடியலையே, அஜானு பாகவா, என்ன கம்பீரம், என்ன அழகு, பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கேன்னா, இவருக்கு கண்ணில் தாரதாரியாக ஜலம் வருது, யாருன்னு தெரியுமே இல்லையா, யாருன்னு தெரியுமே, கண்ணில் ஜலம் வருது, என்னை காப்பாற்றுறதுக்கு வந்துவிட்டார், சுவாமி வந்துவிட்டார், ராஜாட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னோடனே ராஜாவுக்கு தகவல் அனுப்புகிறார். இவர் சிறையில் இருக்கார் பாவம், இது மாதிரி வந்துடுத்து அப்படின்னு. உடனே அப்படியா வந்துடுத்தா, அதுக்குள்ளே இவருக்கும் நியூஸ் வந்துடுத்து. சரி அவரை விடுவிச்சிடும் முதல்ல. அப்புறம் வந்த உடனே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாளா, தப்பாக எடுத்துக்காதீங்க, ராஜரீக தர்மத்தில் அதெல்லாம் உண்டு, நீங்களும் மந்திரியாக இருந்திருக்கள், இவர் சொன்ன வேலை செய்யலைன்னா தண்டிக்கிறது வழக்கம்தான், நீங்கள் சொன்னபடி பண்ணிவிட்டாள், நீங்கள் எல்லாம் பெருசாக எடுத்துக்கப்படாது, மன்னிப்பெல்லாம் கேட்கல, நீங்கள் எல்லாம் பெருசாக எடுத்துக்கப்படாது, இந்தாப்பா அவர் சால்வை எடுத்துனுவா, அவருக்கு போத்து இருந்தா இந்த ஒரு முத்து மாலையை போடு, இதெல்லாம் யார் கேட்டா அவர் கேர் பண்ணவே இல்லை. பண்ணிட்டு மாடத்தில் நின்று அப்படி பார்க்குறான், குதிரை வர அழகாக பார்க்கணுன்னு. நேரம் ஆகிட்டே இருக்கு, வரல. அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணுறார் பகவான், வேணும்னு தாமசம் பண்ணுறார். அறக்காத தூரத்தில் தானே இருக்குன்னு சொன்னால் அது எப்படி இவ்வளோ நேரம் ஆகும்? ஒருவேளை நமக்கு சொன்ன ஆள் இவனுக்கு சொன்ன ஆள் எல்லாமே செட்டப்போ. சிவன் சார் சொல்கிறார் எழுப்படிகள் மாந்திரங்களில், திருப்பியும் சந்தேகப்பட்டு அபச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தான். இல்லைன்னா சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணிட்டு குதிரையாகவே இருக்க வச்சிருப்பார். அதை நிறைய பரியாக்கினார். நெறியாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவன் பிழைத்ததினால். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அவர் எதை வேணா பண்ணுவார். ஃபாரின் போயிட்டு அப்படி சண்டை மாறுதுமா உபன்யாசம் பண்ணிட்டு வந்தார் விவேகானந்த சுவாமின்ன உடனே எல்லாரும் அவரை ப்ரைஸ் பண்ணுறா. அவர் சொல்கிறார், படிப்பறிவு இல்லாதவர் மாதிரி தெரிஞ்சு என் குருநாதர் இருக்காரு, களிமண்ணை பிடிச்சி 100 நரேந்திரனை உண்டாக்கிடுவாருங்கிறார். குருவால் அப்படி பண்ண முடியும், ஈஸ்வரன் என்ன பண்ண மாட்டான் இல்லையா? அது சாமான்யமாக புத்தி இருக்கிறவாளுக்கு, ராஜச குணம் இருக்கிறவாளுக்கு புரியாது. அதனால்
வரலன்னு கோச்சுன்னுட்டான். திருப்பி இந்த ஆளத்துக்கு உள்ள போ, திருப்பி உள்ள போ, இன்னும் கடுமையாக தண்டிக்கணுங்கிறான். அது வர்ற அளவுக்கு அவனுக்கு பொறுமை இல்லை, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாதபடிக்கு ஆகிட்டான். இவர் அதை பற்றி கேர் பண்ணலை. அவர் சொல்ல, சரி வந்தெல்லாம் உங்களை தரிசனம் பண்ணிவிட்டு குதிரையெல்லாம் கொடுத்தப்புறம் உங்களோட கிளம்பி வந்துடலாம் நான் நினச்சேன். என்ன இப்படி புறக்கணிக்கிறேல, என்ன காரணம்னு தெரியலையே. அவன் குதிரை வரலேன்னு அழறான், வருத்தப்படுறான். நீங்கள் வரலே நான் நினைக்கிறேன். நான் இந்த அடி உத திட்டுக்கெல்லாம் கேர் பண்ணுறவனே இல்லை. அது மறத்து போயிடுச்சு எனக்கு. யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், வானேயும் பெறல் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இரேன், தேனேயும் மலர் கொன்றை சிவனே எம் பெருமான் எம்மானே, உன் அருள் பெரும் நாள் என்று என்றே வருந்துவனே. எனக்கு என்னைக்கு அனுகிரகம் கிடைக்க போகிறது, கிடைக்காமே இருந்திருந்தா கூட நான் எவ்வளோ அழமாட்டேன். கடைச்சி விட்டு போயிடுத்தியா, நீ வந்து அனுகிரகம் பண்ணி திருவடி தீட்சை கொடுத்து உபதேசம் பண்ணிவிட்டு தரிசனம் கொடுத்துட்டு மறைஞ்சி போயிட்டியே. இந்த தாபத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன். அதனால் எனக்கு அவன் கண்டனுடமை வெட்டி போட்டுடும், கவலைப்படலை. திருப்பி ஜென்மா கொடுத்துட்டு போய் எதுக்குமே நான் ஆசைப்படலை, பயப்படவும் இல்லை, மோட்சம் உள்பட எதுக்கும் ஆசைப்படவும் இல்லை. ஒரே ஒரு தடவை உம்மை பார்த்து உங்களோட அருளுக்கு பாத்திரமாகணும். இனிமேல் உங்களுடைய தியானம் தவிர எதுவுமே இருக்கப்படாது. இது ஒன்று தான் நான் வேண்டுறேன். இது எனக்கு பண்ணக்கூடாதா? பிணியெல்லாம் வரினும் மஞ்சேன், பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன், துணி நிலா அணியினான் தன் தொழும்பொரோடு அழுந்தி அம்மாள், திடிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. இது ரொம்ப அழகான பாட்டு. என்ன சொல்றார்? வியாதி வந்தால் பயப்பட மாட்டேன், மரணத்துக்கு பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், ஒரே ஒரு விஷயத்துக்கு பயப்படுறேன். என்ன தெரியுமா? நெத்தியில விபூதி இடாதவாளை பார்க்க நேர்ந்தான் எனக்கு பயம் வருங்கிற அப்படியே சொல்றாரு. வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சுமாறே. எதுக்குன்னா, அச்சோ நெத்தியில் விபூதி கூட விட்டுக்கலையாமே. இன்னைக்கு இருக்கிறவாளை பார்த்தா மாணிக்க வாசிக்கிற என்ன சொல்லுவாரோ தெரியல. அவர் பயப்படுறதுக்கான ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கோம் நமக்குள்ள. முப்போதும் திருவேணி தீண்டுவார் கடியேன் முழுநீர் பூசி முனிவர்க்கு மடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமி. நெத்தியில் விபூதி இட்டுண்டா அவனை முனிவனாக மதிக்கிறேங்கிற. சேரமான் பெருமாள் சரித்திரத்துலையும் ஒவ்வொரு மண்ணோடு வர வண்ணானுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணார்னு வருது. அதனால் அது பெரிய ஐஸ்வர்யம். இந்த விபூதி இட்டுக்கிறதுங்கிறது ஒரு பாக்கியம். கிடைக்குமா? தபோனத்தில் விபூதி எடுத்து ஒருத்தன் இட்டுண்டானோ. கூப்பிட்டார் சுவாமி, நம்ம என்ன பண்ணோம்? விபூதி இட்டுன்னா சுவாமி, நானா நெத்தி பெருசாக இருக்கே, ஈஸ்வரன் வஞ்சனை இல்லாமல் கொடுத்துருக்கானே, அப்படி எடுத்து கீழே சிந்தாமல் ஹரஹர மகாதேவான்னு இட்டுக்க வேண்டாமா அப்படின்னாரா சாமி. அது ஒரு பாக்கியம் இல்லையா? அது பாக்கியம்ங்கிறது எப்படி தெரியறதுன்னா, நிறைய பேர் பாக்கியம் பண்ணலைங்கிறத நம்ம பார்க்குறோம். நீர் இல்லாத நெற்றி பாழ்னா அப்படி பார்க்குறோம். நம்ம கம்பீரமாக விபூதி இட்டுண்டு அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம், அதுதான் நமக்கு ரட்சை, நமக்கு காப்பு, நம்மளை காப்பாற்றுங்கிற அந்த பயபக்தி இருந்துட்டா காப்பாற்றும். பின்னாடி வரப்போகிறது ஞானசம்பந்தர் லீலையில் மந்திரமாவது நீர் பாட போகிறார். இனிமே அப்பேற்பட்ட ரட்சை அது இல்லாத வாழை பார்த்தா எனக்கு பயம் வருது அப்படிங்கிறார். இதெல்லாம் மாணிக்க வாசகருடைய வாக்கு. இப்போ அவர் புலம்புறத பரஞ்சோதி முனிவர் சொல்றார். பூவார் முளரி புத்தேள் அறியா நெறி தந்தாய், பாவார் தென் சொல் பனுவல் மாலை பணி கொண்டாய், தேவா தேவர்க்கரசே சிறியன் ஒரு துன்பம் ஆவா என்ன அஞ்சேல் என்னாரனேயோ. பிரம்மதேவனுக்கும் கிடைக்காத பாக்கியத்தனை எனக்கு கொடுத்தேள். எனக்கு தகுதியாக இருக்குது. அந்த திருவடியை பார்க்க முடியுமா? அந்த திருவடியை காட்டினேளே. எனக்கு ஒரு பக்தர் எழுதியிருக்கார் பெரியவா தரிசன அனுபவங்களில், என் காலில் முள்ளு குத்திருக்கோ பாரு அப்படின்னு பெரியவா காட்டினா, முள்ளு குத்தின மாதிரி தெரியலையே பெரியவா, நன்னா பாரு நன்னா பாருன்னா. அது எதுக்குன்னு புரியல. அப்புறம் ஆற்றுக்கு வந்து அம்மாட்ட சொன்னேன், டே கிடைக்காத பாக்கியம் கிடச்சிருக்கடா, அந்த திருவடியை பார்க்க முடியுமா? கூப்பிட்டுன்னா காட்டியிருக்காரு உனக்கு. முள்ளாவது கல்லாவது என்ன பண்ணும் அந்த திருவடியை?
அந்த குரு பாதத்தை உள்ளங்கால பார்க்க முடிஞ்சுதே அப்படின்னா அந்த சிவபெருமான் திருவடியை நான் பார்த்துட்டேனே, பிரம்மாவுக்கு கிடைக்காதே, பிரம்மா விஷ்ணுவை தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒன்று நான் பார்த்துட்டேனே. அப்படி பண்ணிட்டு ஏதோ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த என்ன உள்ளே தூண்டி விட்டு பாட வச்சுட்டு அந்த பாட்டுக்கள்லாம் பாமாலையாக சூட்டிண்டள். அப்பேற்பட்ட சுவாமி இன்னைக்கு நான் அப்படி கதறது உங்கள் காதில் விழலையா அப்படிங்கிறார். என்னுடைய சரீரம், என்னுடைய மனசு, என் வாக்கெல்லாம் உங்களுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டேனே. இது வெறும் உபச்சார வார்த்தை இல்லையா, பொய் இல்லையா, சத்தியம் இல்லையா? நான் பொய் சொல்கிறேனா இல்லையான்னு ஒரு மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சுவாமி இல்லையா, என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் தானே இருக்க, எண்ணத்துக்கு சாட்சியாக இருப்பார் சுவாமி. அப்படி உள்ளே இருக்கேள, அப்போ உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஏன் பாராமுகமாக இருக்கே? உங்களை தவிர கதி இல்லைன்னு இருக்கிற என்ன நீங்கள் ஒதுக்கிட்டாள் அப்படின்னுட்டா நான் இனிமேல் இன்னொருத்தட்ட போய் சரணாகதி நான் பண்ண முடியும்? ஒரு தரம் தான் சரண்டருங்கிறது லைஃப்பில் ஒரு தரம் தான். எனக்கு ரட்சகன் யார் அப்படியெல்லாம் கதற ராஜாட்ட திருப்பியும் வந்துடுத்து, கிட்டக்க வந்துடுத்துன்னு கூப்பிடுறான். திருப்பியும் 30 நின்று பார்க்குறான். வழுதின்னா ராஜா, வழுதி காண புழுதி படலம் வந்ததுங்கிற, ஆகாசத்தை முற்ற புழுதி, அதுக்கு நடுவில் பார்த்தா தக 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 தகன்னு ஜொலிக்கிற குதிரைகள், வேகப்பட்ட குதிரைகள், நடுவில் சுவாமி வர்றார். ஆஹா, அவரை விட்டுடுப்பா, வாத ஊராரை விட்டுடு, முகமது பின் துக்ளக்கே தேவலை போல இருக்கு. அப்படி இவன் முன்னையும் பின்னையும் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல், இது எவ்வளவு காரணம் என்ன? அவனோட குதிரை மேலே அவனுக்கு இருந்த பேராசை. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார், இவரை இவரோட படிப்பு, இவரோட யோகியதை தெரிஞ்சுட்டு இவன் ஆள் அனுப்பிச்சு அவரை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்துனதை அவர் ஒன்றும் அப்ளிகேஷன் போடலை. அவர் சிவசேவை வேணும்னு இருந்தவரை கூப்பிட்டு இவன் அரண்மனைக்கு எடுத்துட்டான். அதுக்கப்புறமும் திருவிளையாடு புராணத்தை உள்ளபடியே எடுத்துட்டா கூட எல்லா மன்னர்களுமே இந்த ராஜாட்ட ஒரு அன்போட மதிப்போடு இருக்கிற அளவுக்கு பாண்டியனோட கை ஓங்கும்படியாக இவர் பண்ணினார்னே சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ தூரம் மகா புத்திசாலியாக அந்த ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எல்லாரோடையும் மெயின்டைன் பண்ணிட்டு வேணுங்கிற இடத்துக்கு மிலிட்ரி ஃபோர்ஸ் அனுப்புறது, மற்ற இடத்துல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுன்னு அப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருக்கார். ராஜாவுக்கு அவ்வளோ மரியாதை அவர் மேலே இருந்திருக்கு. அப்படி சர்வீஸ் பண்ணின ஒரு ஆள் விஷயத்தில் ஏதோ ஒரு சின்ன லேப்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ கூப்பிட்டு அழகாக விசாரிச்சிருக்கணும். பண்ணலை, மேலே மேலே தப்பு பண்ணிகிட்டே போயிட்டான் இல்லையா? உடனே அவன் சொல்கிறான், இத்தனை குதிரையை நான் பார்த்ததே இல்லை, இப்போ ஏற்பட்ட சைன்யத்தை பார்த்ததில்லை, இந்த குதிரைகளோட தேஜஸ், இதோட கம்பீரத்தை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது, 1000 கண் படைச்ச தேவேந்திரனால கூட பார்த்து ரசிக்க முடியாது, அப்படி ஒரு அழகு இந்த குதிரைகளுக்குங்கிறான். சுவாமி வர்ற அந்த அழகை இன்னொரு தினம் சொல்கிறார் பரஞ்சோதி முனிவர். அந்த இடத்துல வேதத்தோட மகிமையை சொல்கிறார். அண்டமெல்லாம் ஆதாரமாக தாங்கும் ஆனந்தத்த நிஜோதி, அண்டம் தாங்கும் சண்டமறை பரிதனக்கு ஆதாரமாகி தரிக்க. இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரமான சுவாமி யாரோ அவர் இந்த உலகத்தில் இருக்கிறவாள்லாம் எதை கொண்டாடுறாளோ அந்த வேதத்தை குதிரையா வச்சுண்டு அதை ஆதாரமாக வச்சுன்னு அது மேலே ஏறி உட்காந்துருக்காருங்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை, சொல்லாடல் இது. அது என்ன சொல்றார்? அண்டம் தாங்கும் சண்டமறைங்கிறார். உலகம் வாழணும்னா வேதம் வாழணும்னு அர்த்தம் அதுக்கு. இதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம். சேக்கிழார் பெருமானோ பரஞ்சோதி முனிவரோ குலத்தினால அந்தணர்கள் இல்லை, ஆனால் ஜாதி பேதமெல்லாம் யாரோ கிளப்பி விட்டது. அந்த காலத்தில் நிஜமாகவே இல்லை. வேதத்து மேலேயும் வைதிகால் மேலேயும் அத்தனை மரியாதையோடு இவா இருந்திருக்கா. அவளும் உலக மக்களுக்காக நம்ம வேத அத்தியனம் பண்ணுறோம், அனுஷ்டானம் யஜ்ஞயாகம் பண்ணுறோம்னு தியாக புத்தியோடு இருந்தாலே தவிர யாரையும் அதிக்கிரமிக்க நினைக்கவே இல்லை. சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலே ஒரு ராஜாவை புத்தியை மழுங்க வச்சு ஒரு பிராமணன் ஆட்சி பண்ணான்னு ஒரு வரலாறு கூட கிடையாது. ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இவன் ஆசிரமத்தில் போய் உட்காந்து சந்தியாதனம் பண்ணான்னு தான் இருக்கே தவிர குடிகெடுத்தவான்னு நம்ம நினைக்கிறோம். அது அபத்தம். அதுக்கு சொல்ல வர வேதத்தை ஒழுங்காக அத்தியனம் பண்ணினவன், ஒரு சுத்தமான பிராமணனாக வாழணும்னு நினைக்கிறவன் அடுத்த வாளுக்கு சேவை பண்ணுவான், அடுத்த வாழ் க்ஷேமத்துக்கு தான் வாழுவான். அதனால் அண்டம் தாங்கும் சண்டமறைங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார்.
ஒரு காலத்தும் அசைவிலாத புண்டரீகத்தாள் அசைய. யாருக்கும் எதுக்கும் வேலை செஞ்சு ஓடி ஆட வேண்டிய நெசசிட்டி இல்லாத பாதம்ங்கிறார். சபார்டினேஷன் பண்ண வேண்டியது இல்லாத பாதம். பாசம் நீக்கும் புனை கரத்தால் பரிபூண்ட பாசம் பற்றி. ஜீவர்களுடைய பாச வினையை நீக்கக்கூடிய திருக்கரங்களால குதிரை சவுக்கு எடுத்துண்டு கொண்டு அரசன் எதிர்போந்து மன்னாயங்கள் குதிரை ஏற்றம் சிறது காண்டி என்றார். பஜன சம்பிரதாயத்தில் பார்த்தசாரதி கீதம்னு ஒன்று உண்டு. 24 அஷ்டபதியும் பாடிட்டு 25ஆவதா அதை பாடுவா. பஜத பிரேம கிருபாநிதி மாதவம்னு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொல்லுவா. என்னன்னா, பாட்டுலையும் அதோட வரிகள்லாம் வரும். எந்த கரங்களால் மகாலட்சுமியை கொஞ்சினானோ, ருக்மிணி தேவியை கொஞ்சினானோ, அந்த கரங்களால் குதிரைக்கு தெனவெடுத்து விட்டான். உலகமே யார் அபிஷேகம் பண்ணுமோ அந்த ஜெகநாதன் தண்ணியை கொண்டு மேலே விட்டு குதிரையை தேய்ச்சி குளிப்பாட்டினா. அனுதினம் அபிஷிஞ்சன்னு வருது. அதுக்கெல்லாம் ஆகாரம் கொண்டு வந்து போட்டான். அந்த குதிரை சாட்டை எடுத்து இப்படி சொருகின்றான். உள்ள வேஷ்டி எடுத்து மேலே கட்டிண்டு தலையிறத சொருகிண்டு இப்படி முண்டாசு கட்டின்னு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. அந்த குதிரை ஆயத்தை வேலை செஞ்சு உடம்பெல்லாம் புழுதி ஆகியிருக்கான். அது எப்படி இருக்குன்னா, குருவாயூரப்பனுக்கு வாகச்சாத்து போடுவா அந்த மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. எந்த திருவடிகள் முனி மனசாம் அப்படி தூரம், ரிஷிகளோட தியானத்துக்கு கூட எட்டாத திருவடியால் நடந்து வேலை பண்ணினான் அப்படின்னா, பஜத பிரேம கிருபாநிதி அப்படின்னா பரம கருணை பகவானுக்கு பக்தாள்கிட்ட. புரந்தரதாசரதியே ஹுவ தருவன மனகே ஹுல்ல தருவ அவ லக்ஷ்மி ரமண அவருக்கே இல்லை கருவங்கிற. கொஞ்சம் பணங்கா சேர்ந்துருத்துன்னா ஏற இறங்க பார்க்குறான், மதிக்க மாட்டேங்கிறான். இந்த பணமெல்லாம் யாரோடைய ஒரு கடைக்கண் பார்வை பிரசாதம்னு ஜனங்கள் நினைக்கிறாளோ, இந்த மகாலட்சுமியோட ஆத்துக்காரர் இருக்காரு, அவருக்கு துளி கூட கர்வம் இல்லையே அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுவார், ஒரே ஒரு துளசி தளத்தை எடுத்து கிருஷ்ணான்னு நீ போட்டுட்டேன்னா, ஒரு பில்வ பத்திரத்தை எடுத்து மகேஸ்வரா பரமேஸ்வரான்னு போட்டுட்டேன்னா, உன் வீட்டு பசுமாட்டுக்கு குதிரைக்கு புல்லு கட் பண்ணி போடுவாருங்கிற. ஒவ்வொருத்தருவர மனக உள்ள தருவங்கிற. பகவான் பக்திக்கு கட்டுப்பட்டவன் இல்லையா? சமஸ்த லோகங்களையும் ஆட்டி வைக்கிற பகவான் அங்கே வந்து நிற்கிறான். அத்தனை குதிரைப்படையும் வந்துடுத்து ராஜா குடுக்குன்னு இறங்கி வரான். எல்லாம் கடிவாளத்தை பிடிச்சி நிறுத்திட்டோம். இங்கே குதிரைகளுடைய பாய்ச்சல் ஓட்டம் ஆட்டம் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறேடா அப்படின்னு இவரே தான் பேசுகிறார், சுவாமியே பேசுகிறார். மாணிக்க வாச்சகரோட நிலைமையை கற்பனை பண்ண முடியல. அனலில் இட்ட மெழுகு போல்னு சொல்லுவா, அது மாதிரி அப்படியே உருகி, அதாவது முதல்ல பக்தியில் சுவாமியை பார்க்க முடியலையேன்னு உருகினார். இப்போ எப்படி உருகுவார்னு, அச்சோ இவ்வளவு கருணையா, எனக்காக இப்படி ஒரு வடிவம் எடுத்துன்னு வந்தீரா அப்படின்னு அவரே பாடுறார் பின்னாடி. அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோ வேறு பாடியிருக்கார் இல்லையா? நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்று வித்துங்கிற. நாயை கொண்டு போய் சிவிகையில் ஏற்றினாப்பில்தான் என்னென்னு ஏற்றி விட்டியே அப்படின்னு பின்னாடி கதறார். அதெல்லாம் நினச்சேன். ராஜா அப்படிங்கிறான், ஒரு பிரம தட்டி போன நிலையில் இருக்கான். உடனே சுவாமி இப்படி கண் காட்டினோடனே எல்லாம் நந்தி பகவான் எல்லா சிவகணங்கள் தானே வந்திருக்கா குதிரைக்காரா. அவள் எல்லாரும் அவாவா குதிரை எடுத்துன்னு வந்திருக்கா. எந்த குதிரையை ரசித்து பார்க்குறதுனே தெரியலையப்பா. ஒரு குதிரையும் அப்படி இருக்கு. குதிரைக்காரன் ஒத்தத்தான் கம்பீரமாக இருக்கான். இந்த ஆள் ரொம்ப அழகாக இருக்கானே, இவனை பார்த்துட்டு குதிரையை பார்க்க முடியாது போல இருக்கே, அப்படி ரசித்து பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒருத்தர் அப்படி நிற்கிறத அவளை பார்த்து, இவங்க யார், உங்கள் தலைவர் யாருன்னு கேட்குறான். மனசு சொல்கிறது இவனாக தான் இருக்கும், ரொம்ப இளைஞனா ரொம்ப அழகாக இருக்கான். இவன் சில பேர்லாம் ரொம்ப கம்பீரமாக அப்படி இருக்கா, பார்க்குறதுக்கு முரட்டுத்தனமாக இருக்கா. ஒருவேளை இவா யாராவது தலைவராக இருப்பாளோ என்னமோ, அவாத்து பிள்ளையோ என்னமோ தெரியல. ஆனால் உங்கள் தலைவர் யாருன்னு கேட்குறாளாம். அந்த இடத்துல பரஞ்சோதி மீனவர் சொல்கிறார், இன்னதுன்னு சுட்டி காட்ட முடியாத பரபிரம்மத்தை சுட்டி காட்டினாங்கிற. நிஜமா இந்த ஒரு செய்யலையும் அனுபவித்து சொல்கிறதுக்கு ஜென்மாவே போகிறார். அப்படி தான் அந்த மகான் அனுபவிச்சிருக்கார்.
இப்படி ஒருத்தர் இருந்து பகவானோட திருவிளையாடலை உருகி உருகி அழுது அழுது எழுதியிருக்காருங்கிறதே தமிழ்நாட்டில் நம்மள எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. சரித்திரம் தெரிஞ்சால் கூட அதை அனுபவிக்கணும் இல்லையோ. அதில் பாயசம் பண்ணி கொடுத்துருக்கா, செல்ஃபோனை பார்த்துட்டா டபக்குன்னு குடிச்சிட்டு வச்சுட்டு இப்படி பார்த்துட்டா மாமி கோவம் வருமா வராதா? குடிச்சாலே நன்னா இருக்கான்னு சொல்ல வேண்டாமா இல்லையா? அதை ரசித்து சாப்பிட்டுட்டு ஆகா நன்னா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அப்போது இந்த பாக்களோட அழகு இருக்க, அந்த தமிழ் அவள் எழுதியிருக்கிற விதம், அந்த பாவம் எல்லாம் சொல்ல முடியாது, கம்பேர் பண்ண முடியாது, அப்படி இருக்கு. யார் தலைவர்னு கேட்ட உடனே சுட்டி காட்ட முடியாத ஜோதி வடிவன காட்டுறா அப்படிங்கிறார். யார் தலைவர்னு நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கம்பர் பாடியிருக்கார், உலகம் யாவையும் தாமுடையாக்கலும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். அழகிலா விளையாட்டு தான் அது, அவர் தலைவர்ங்கிறார். நீ இவனெல்லாம் தலைவர்னு சொல்லாத, அந்த தகுதி யாருக்குமே கிடையாது. சமஸ்த லோகங்களையும் உண்டாக்கினவர் யாரோ, பரிபாலனம் பண்றவர் யாரோ, தனக்குள்ள சேர்த்துக்கிறவர் யாரோ, அளவில்லாத லீலைகள் பண்றவர் யாரோ, அவர் தான் தலைவர். நான் டைம் நோட் பண்ணிடுறோம். அதுக்கு எடிட்டிங்கும் போது தேவைப்படும். இருமல் வந்துடுறது சமயத்தில் நேரம் அடிக்கிறது இல்லை. கண்டினியூ பண்ணுறேன். அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர்னு சொல்கிறாப்புல அந்த சுவாமி காமிச்ச உடனே முதல்லையே வந்துட்டார். இப்போ அவள்லாம் காட்டினா இல்லையா, அவள் காட்டுறதுக்காக ஒரு திருப்பி கிட்டக்க வந்து ஒரு பார்வை பார்த்தாராம். அருட்பார்வைப்பட்டதுங்கிற, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி கும்பிட்டு முடியுமா? அப்படின்லாம் ஒரு மகான்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் கிருபை பண்ணணும். இல்லைன்னா எத்தனையோ நடந்து போகிறவாள் ஒரு ஆள் நம்ம நினச்சிட்டுருவோம், ஏமாந்து போயிடுவோம். அந்த பார்வைப்பட்ட உடனே தான் மதுரையோட ராஜாங்கிறத மறந்து எழுந்து கை கூப்பினாங்கிறாரு. கை கூப்பிட்டான். அந்த தேஜஸ் இல்லையா, கமாண்ட் பண்ணுறார் அவர், ரெஸ்பெக்ட் பகவான். அதுக்கப்புறம் சட்டுன்னு தேக புத்தி வந்துடுத்து. சிச்சி, ஒரு குதிரைக்காரனுக்கு போய் கை கூப்பிட்டேனே நினச்சினாலும் அதையும் சொல்கிறாரு. இவாள்லாம் தானே என்ன கும்பிட, நான் போய் கும்பிடலாமா? நான் கொடுத்த காசுக்கு குதிரை கொடுக்க வந்திருக்கான், அழகாக இருக்கான் இல்லைங்களே, அதுக்காக கை கூப்பிட்டேனே அப்படின்னு நினச்சிக்கிறானா. உடனே சுவாமி இன்னும் கேம் பாக்கி இருக்குடான்னு நினச்சிக்கிறார். முடியல, இன்னும் கேம் இருக்கு. சுவாமியை பேசுகிறார். இப்போ நீங்கள் நிறைய பணம் கொடுத்தேள், நீங்கள் கொடுத்த பணத்தெல்லாம் நியாயமாக இந்த வாதவூரர் எங்களுக்கு கொடுத்ததுனால நானும் என் பரிஜனங்களும் இப்படி குதிரை எடுத்துன்னு வந்திருக்கோம். இத்தனை வருஷம் நீங்கள் ராஜ்யபாரம் பண்ணினதில் எத்தனையோ இடத்துக்கு போயிருப்பேள், இந்த மாதிரி குதிரை எங்கேயா பார்த்துருக்கேளா? இல்லவே இல்லை அப்படிங்கிறான். எங்கேயுமே கிடையாது. இந்த இடத்துல பரஞ்சோதி முனிவருடைய அவருக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியுங்கிறது திருவிளையாடல் புராணத்தில் நிரூபணமாக இருக்குது நிறைய இடங்களில். நாட்டிய சாஸ்திரம்னா பகவான் கால் மாறி ஆடின படலத்தை சொல்லும்போது அந்த நாட்டியத்தில் எத்தனை வகையோ அவ்வளோன்னு சொல்லியிருக்கார். பானபத்திர சரித்திரம் சொல்லும் பொழுது பாட்டில் எத்தனை வகை, எப்படி பாடுவா, என்ன ஸ்வரம், அதெல்லாம் சொல்கிறார். ரத்தன வியாபாரியாக சுவாமி வந்தது மாதிரி ரத்தனங்கள் எத்தனை வகை அதெல்லாம் சொல்கிறார். ஒரு மேலோட்டமானதே இருக்காது, எல்லாமே இன்டெப்த்து தான் இருக்கும் வருது. அஷ்டமா சித்திகளை பற்றி சொல்லும்போது சித்திகளோட வகையெல்லாம் சொல்கிறார், யோக ரகசியங்கள்லாம் சொல்கிறார். இந்த இடத்துல அந்த குதிரை எப்படி செலக்ட் பண்ணி வாங்கிறது, என்ன சுழி எப்படி இருந்தால் அதுக்கு என்ன பலன், அது விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். ஏகப்பட்ட பாட்டில் சொல்லியிருக்கார் அவர். ஏன்னா அவர் திட்டப்படி அவர் எழுதலை, மீனாட்சி அம்பாள் உள்ளேந்து இயக்கராக அவர் எழுதுகிறார். ஒரு துறவிக்கு ஈஸ்வர கிருப்பையில் எப்பேற்பட்ட சர்வஜ ஞானம் உண்டாகுங்கிறதுக்கு இவாள்லாம் பிரமாணம். இவ அதெல்லாம் சின்ன சபையில் போய் பாட்டு பாடி ஆட்டி காசு வாங்குறாக்கும் மடத்தில் இருந்துன்னு புட்சி எடுத்து சாப்பிட்டுருந்தவர் தான் அந்த சுவாமி எல்லாம் சொல்கிறார்.
இந்த குதிரையெல்லாம் சாமானியப்பட்டது இல்லை, சர்வ லட்சணங்கள் உள்ளது. இந்த லட்சணங்கள் சரியாக இருந்து ஒரு குதிரை ஒரு ராஜா வாங்கினான்னா அவனுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கும். சரியான சுழி இல்லாத குதிரை வந்துடுத்துனா ஒரு ராஜ்யமே அழிஞ்ச கதையெல்லாம் உண்டு. அதனால் அப்படிலாம் வாங்க முடியாதுன்னு சொல்லி சும்மா நாங்கள் கொடுத்துட்டு போகலப்பான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இந்த குதிரை இந்த வெரைட்டி, இது இந்த தேசத்துலேருந்து வந்திருக்கு, இந்த குதிரை இந்த வெரைட்டி, அந்த குதிரையோட வெவ்வேறு பேர்லாம் வேறு சொல்ல இந்த இடத்துல. பரின்னா என்ன குதிரை, இவுளின்னா என்ன குதிரை, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். எந்தெந்த தேசத்துலேருந்து வந்திருக்கு, எதுக்கு எந்த இடத்துல சுழி எப்படி இருக்கணும், பெடரி மயிர் எப்படி இருக்கணும், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இது எப்படி தாவும், எப்படி ஓடும், எப்படி யுத்தம் பண்ணும், அதெல்லாம் ஒன்றொன்னா டிஸ்கிரைப் பண்ணார். ராஜா அசந்து போயிட்டான். அப்படியே தலையை அசைச்சு அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான். அந்த இடத்துல பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார், ராஜா மகிழ்ச்சி அடைஞ்சான்னு சொன்னால் அந்த வார்த்தை சரியாக இருக்காது, மகிழ்ச்சிங்கிற வார்த்தைக்கும் பாண்டியனுக்கும் வேறுபாடு இல்லாமல் ஆகிட்டாங்கிறாரு. தலகால் புரியாது குஷி. சுவாமி சொல்கிறார், கேட்டீர்கள் எல்லாம் ஓகே. இப்போது சம்பிரதாயப்படி அஸ்வ பூஜை பண்ணணும். அப்புறம் கயிறு மாற்றி கொடுப்போம். அதாவது நாங்கள் கொண்டு வந்த கயிறை நாங்கள் எடுத்துட்டுருவோம், நீங்கள் கடிவாளம் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த குதிரைக்கு என்ன ஆனாலும் நாங்கள் பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் குதிரை உங்கள் ப்ராப்பர்ட்டி, இப்போ பார்த்து வாங்கிக்கோங்க இப்போவே. அதனால எனக்கு இனிமேல் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, நான் கேள்வி கேட்காமையே அத்தனைக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டியப்பா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த பூஜை பண்ணுறான். அதனால ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கார். அவரே பக்கத்தில் நின்று பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார். என்ன சுவாமியே நின்று எல்லாம் ஏற்பாடு பண்ணார். கொத்தவிழ்த்தார் நரும் சாந்தம் கொண்டு செழும்புகை தீபம் கொடுத்து, சந்தனம் இட்டு புஷ்பம் சாத்தி, கோபூஜை மாதிரி அஸ்வ பூஜை உண்டு இல்லையோ, அதுக்கு சாம்பிராணி எல்லாம் காட்டி தீபம் காட்டி பூஜை பக்திமையால் செய்து இறைஞ்சி எதிர் நிற்ப, பக்கத்தில் நின்று டைரக்ட் பண்ணார் பண்ண சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோவிலை பார்த்து சிரசு மேலே கை கூப்பி, யாரே இவரே சொக்கேஷா நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆலவாய் பரனை நோக்கி கைத்தலம் தம் சிரம் முகிழ்த்து வாழி என பறி கொடுத்தான் கயிறு மாற்றி. யார் தெரியுமா அவர் அப்படின்னு சொல்லார், முத்தொழிலில் மூவராய் மூவர்க்கும் தெரியாத முக்கண் மூர்த்தி. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படி இருந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மன்றவாளாகவும் அவளுக்கும் மேற்பட்ட சதாசிவமாக இருக்கிற மூர்த்திங்க. முத்தொழில் மூவராகவும் இருக்கார், அதுக்கு மேம்பட்ட முக்கண் மூர்த்தியாக இருக்கார் அந்த சுவாமி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ராஜா வந்து நான் என்ன பண்ணணும், எல்லாம் ஒன்றும் இல்லை, பணமெல்லாம் நிறைய கொடுத்துட்டேன், மரியாதை பண்ணணும்னு ஆசைப்படுறான். இந்த திருவிளையாடு புராணத்தை பரஞ்சோதி முனிவருடைய வாக்குப்படி அவன் மரியாதை பண்ணி அவர் வாங்கிக்கிறாருன்னு தான் இருக்குது. வாதவூரார் புராணத்திலையும் ஏணிப்படியில் மாந்தர்கள்லாம் சுவாமி வந்து சவுக்கு நீட்டி வாங்கிட்டார்னு வரும். இவரோடைய பாட்டுப்படி தான் நம்ம பார்த்துட்டு போகிறோங்கிறதுனால ஒன்று ஒரு அழகு, அது ஒரு அழகுன்னா இது ஒரு அழகு. அவன் அழகை வர்ணிக்கிறதே சிவன் சார் சொல்கிறார், அவன் பகவான் அல்லவா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பார். இப்போ ஒரு பட்டு வஸ்திரம் வச்சுன்னு இருக்கான், அதை கொடுக்கணும். இவனுக்கே தயங்கிறதான், இறங்கி வாப்பா போத்துறேன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கே தயக்கம். ஆனால் அவன் எடுத்துட்டான்னு உடனே சுவாமி இறங்கி வந்து இறங்குற. அதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார், வாசி வாணிகர்க்கு தன்னன் வெண்துகில் வரிசையாக வீசினான். ஏன் வந்து அவர் வாங்கிக்கணும், அவர் யார் தெரியுமா, பாணர்க்கு ஏவல் செய்தவர். பாணபத்திரர் வந்து மழையில் பாடினா தொண்டை கட்டி போயிடுன்னு பலகா போட்டவர்ப்பா. அதை சொல்றார், பாணர்க்கு ஏவல் செய்தவர். அவரோட சிஷ்யனா விறகு வெட்டின்னு சொல்லி ஹேமநாத பாகவதரை விரட்டினவர், தான் வேலைக்காரன்னு சொல்லிண்டவர். வெள்குவரோ அப்படி அவர் ஏன் வைக்கப்பட போறார், பக்தாளுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி வருவாரா சுவாமி.
கூசிலா நேசர்காப்பான் குதிரையில் இழுந்து ஏற்று அந்த தூசினை இரண்டாம் கங்கை என முடிசூடி நின்றார். ரெண்டாவது கங்கைங்கிறாப்புல சிரசில் அப்படி சூடி நின்றார். அவர் பார்க்காத பட்டு வஸ்திரமா? அவருக்கு தேவையா இதெல்லாம்? இப்போ இந்த பிரமத கணங்கள்லாம் இருக்கும், நந்தி ருத்ர கணங்கள்லாம், அவள்லாம் ரொம்ப ஓவராக இல்லாது பேசிக்கிறாளாம். இவருடைய யோக்கியத்துக்கு இதுவே ஜாஸ்தி. இறங்கி வேற வந்து இவன் கொடுக்குற ஒரு சாதாரண பட்டு வஸ்திரத்துக்கு வாங்கிக்கிறார். இவர் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறார்? அவர் சொல்கிறார், என்ன வேணா மிரட்டிடுவானா, என்ன பண்ணிவிடுவான் அவன், இவர்கிட்ட பிடிங்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒரு திருவோடும் திருச்சூலமோ டமரும் இருக்குது, இதை பிடிங்கின்ற போகிறான்னு பயந்து அவன்கிட்ட பட்டு வஸ்திரம் வாங்கிட்டாரா அப்படின்னு வாழ்க்குள்ளே பேசிக்கிறாளாம். அப்புறம் அவளையும் கூப்பிட்டு அவளுக்கு மரியாதை பண்ணான். எல்லாம் வஸ்திரம் சுவாமியாக வாங்கினுட்டா, நம்ம வாங்கிட்டு தான் அவனை வாங்கிட்டான். அப்புறம் இந்த குதிரையெல்லாம் கொண்டு போய் லாயம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கல, அங்கெல்லாம் கட்டுங்கோ அப்படின்னு சொன்னேன். உடனே மற்றவாள்லாம் அந்த ஒர்க்கில் பிஸி ஆகிட்டான். இதுதான் சான்ஸுன்னுட்டு டப்புன்னு வந்த வேகத்தில் கிளம்பி மறைஞ்சுட்டார். வேத பிறவியில் ஏறி மறைந்தார் அப்படிங்கிறார். உடனே ராஜா வந்து வாதவூரரை பார்த்து, நான் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், என்னுடைய மனசு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்கோ, என் நிலைமையில யார் இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பேன், அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு. அதனால் நான் வந்து உங்களை சித்திரவதை பண்ணினதுக்கெல்லாம் நான் மதிப்பு மரியாதை பண்ணி விடுறேன், நிறைய பரிசுகள் தரேன், எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு தகும் அப்படின்லாம் சொல்லி அவருக்கு ஏராளமான பரிசுகள், வஸ்திரங்கள், ஆபரணங்கள்லாம் கொடுத்து ஆட்களை கூட அனுப்பிச்சு, முதல்ல அவர் விலங்கெல்லாம் அவங்கப்பா நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்கப்பா, அவரை நல்ல குளிப்பாட்டுங்கப்பா அப்படின்லாம் சொல்லி, இல்லை நான் ஆற்றுக்கு போய் பண்ணிக்கிறேன், இல்லை இங்கேருந்து போகும்போதே மரியாதையாக இருந்து போனோம், அப்புறம் எனக்கு என்ன கௌரவம் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு நல்ல அலங்காரம் பண்ணி ஏகப்பட்ட அணிமணிகள் கொடுத்து, இங்கேருந்து அவர் போகிறதுக்குள்ளே ஆரத்தி எடுக்கிறவாலும் ரெடி பண்ணிட்டானோ. அதான் சொல்கிறார், அஷ்டமங்கலங்கள்லாம் வச்சுண்டு பெண்கள்லாம் ஆரத்தி கரைக்கிறதுக்கு நின்றுருக்கா வாத்திய கோஷத்தோட. என்னுடைய சீஃப் மினிஸ்டர் அவர் அப்படின்னு இத்தனால தெரியல, இது அத்தனை மரியாதை பண்ண சொல்லி அவர் எல்லாத்துக்கும் ஒரே பாவம்தான். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறைகிழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. குதிரை கடிச்சுட்டுன்னு அவன் சந்தோஷப்படுறான், விட்டுட்டு போயிட்டேளே, ரெண்டாந்திரமும் தரிசனம் கொடுத்தேள், குதிரை கொடுக்க தான் வந்தேளா, எனக்காக வரலையா, என்னை கூட்டின்னு போகலையே, என்னை விட்டுட்டேளே, நான் யார்கிட்ட போய் இதை சொல்ல முடியும்? திருப்பெருந்துறையில் இவர் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணார், எவன் நம்புவான்? நான் சொன்னான் வந்தது சுவாமினாலே எவன் நம்புவான்? எனக்கு உபதேசம் பண்ணார்னா யார் நம்புவா? எனக்காக நீங்கள் வந்திருக்கேள் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், குதிரை கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கிளம்பி போயிட்டாளே. கற்றாவின் மனம் போலன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஈன்ற கண்ணுக்குட்டியை பிரிஞ்ச தாய் பசு அப்படி கதறுமோ அப்படி கதறினாருங்கிறான். அம்மாவை நினச்சி குட்டியும் கதறும். அப்புறம் என்னென்னா அந்த கண்ணுக்குட்டிக்குன்னு உண்டான விளையாட்டு சுபாவத்தில் மறந்து போயிடும். ஒரு தாயை பிரிஞ்ச குழந்தை கதறதை விட குழந்தையை பிரிஞ்ச தாயாரோட அழுகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கற்றாவின் மனம்னா அந்த தாபத்தில் கதறுன்னு கதறாராம். ஆனால் வெளியில் காட்டிக்கல. ஏன்னா இங்கே வந்தால் எல்லாம் வீட்டில் எல்லோரும் நாங்களும் எல்லாம் வீட்டில் எல்லோரும் திட்டினான்றத நேற்றுக்கே பார்த்தோம் முந்தின படலத்தில். இவர் ராஜாட்ட மாட்டிக்கு போகிறாருன்னு உடனே ஆளுக்கு முழமாக அட்வைஸு. சொந்தக்காரா வீட்டில் இருக்கிறவா ஒரு பெரிய பதவியில் இருக்குன்னா அவரை நம்பி ஒரு 100 பேர் வீட்டில் உட்காந்து சும்மா சாப்பிட்டுட்டு இருப்பா இல்லையா, அந்த காலத்து வழக்கம் அது. அதனால் எல்லாரும் அவருக்கு புத்திமதி சொல்கிறது, திட்டுறது, ஏவல் ஆட்கள் உள்படன்னு சொல்கிறது. ஏன்னா இவனுக்கு வேலை போயிட்டு தான் அவங்க போய்ட்டு பயப்படுறான் எல்லாரும். இப்போ எல்லாரும் உபச்சாரணை பண்ணுறா, வாங்க 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 இப்படியெல்லாம் நடந்துட்டு ரொம்ப சந்தோஷம், நாங்களாம் ஏதோ நிறைய உங்களை பேசிவிட்டோம், ராஜாவே மன்னிப்பு கேட்டுவிட்டாராம், ஆனால் நீங்களும் மனசில் வச்சுக்காதீங்க, நீங்கள் சௌக்கியமாக இருந்தால் உங்களை நம்பி நாங்களாம் சௌக்கியமாக இருக்க போகிறோம் அப்படின்னு அவார்டெலாம் பேச. அதெல்லாம் சரின்ட்டு அவர் உள்ளே போயிட்டு நினச்சிக்கிறார், எனக்கு பாக்கியம் கொடுங்களேன், ஏதோ குறைவு இருக்க, ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருக்கேன், பக்தியில் ஏதோ பழுது இருக்க, நீங்கள் வந்து கருணாமூர்த்தி, நீங்கள் அனுகிரகம் பண்ணாமல் இருக்க மாட்டேன், அது என்ன குறைன்னு எனக்கு தெரியல, அதை இட்டு நிரப்புறதுக்கு வழியும் தெரியல, அதை நீங்களே தான் கொடுக்கணும் எனக்கு, நான் யாரை போய் கேட்பேன், எனக்கு வேறு ஒரு ஆசையுமே இல்லையே அப்படின்னு மனசு உள்ளே மறுகிறது. அங்கே சுவாமி கோவிலுக்குள்ளே போயிட்டு
அம்பாள்கிட்ட சொல்றார் அப்படிங்கிறத சொல்றார் பரஞ்சோதி முனிவர். ஏனை மந்திரரும் தம் தம் இல்ல புக, அந்த மற்ற மந்திரிகள்லாம் அவ வீட்டுக்கு போயிட்டா. புறவி பார்த்த மாநகராரும் தத்தம் மனை புக, குதிரை பார்த்துட்டு அவாவா வீட்டுக்கு போயிட்டா. பரியின் பாகரானவர், குதிரை சேவகனா வந்த சுவாமி தாமும் கோவிலடைந்து தம் விளையாட்டெல்லாம் மீனடும் கண்ணினாளுக்கு விளம்பினார். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு அம்பாளுக்கா தெரியாது. ஆனால் அவளுக்கு ஒரு ஆசை, சுவாமி வாயால் கேட்கணும் இல்லையா? அதனால் தான் பண்ணினதெல்லாம் அவரோட விஷமங்கள்லாம் சொல்கிறார். அம்பாள் ரொம்ப ரசித்து கேட்குறாளாம். அப்படி வாத ஊராருக்காக தான் வந்ததையும் தன்னோட லீலைகள்லாம் சுவாமியே அம்பாளுக்கு சொல்கிறார்னு சொல்லி இந்த படலத்தை பூர்த்தி பண்ணார் பரஞ்சோதி முனிவர். இது நரிகள்லாம் பதியான படலமாக முடிஞ்சது. இதுக்கு அடுத்ததாக உள்ள படலம்ங்கிறது பரிநரியாக்கின படலம்னு வருது. எதனால அப்படின்னுட்டா, பகவான் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறாருன்னா, அந்த அனுகிரகம் வந்ததுக்கப்புறம் அந்த அருளையே நினச்சிண்டு அமைதியாக இருந்துவிட்டால் அனுகிரகம் நிற்கும். ஆடிட்டோம்னா போயிடும். நிறைய சரித்திரங்கள் இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குது இல்லையா? பகவான் கருணை பண்ணி ஒரு கிருபை பண்ணார், நமக்காக ஒன்று கொடுக்குறாருன்னுட்டா, அப்போனே இது உன்னோட கருணைங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அது நிலைக்கும். அது சுவாமி நம்மள்டேருந்து பிடுங்க மாட்டார். அப்படி இல்லைன்னு நம்மள்டேருந்து அவர் பிடுங்கலை, நம்மளுடைய அகங்கார ஆட்டமே நம்மள்டேருந்து அந்த பாக்கியத்தை எடுத்துடும் இல்லையா? இந்த வாத ஊரருக்கு இவன் இழைத்த கொடுமைகள்ங்கிறது ஒன்று, இவன் மனசில் பூர்ணமான தெளிவில்லைங்கிறது ஒன்று. அப்போ சுவாமி இன்னும் பெரிய லீலையாக ஒன்று நடத்துறதுக்கு நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி 60வது படலம் பரிநரியாக்கி வையை அழைத்த படலம். வையைங்கிறது தமிழில் வைகைங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு கூடிய ஒரு வார்த்தை. சுடுகாட்டில் இருக்கிற நரியெல்லாம் பரியாக்கினார், அதை அப்படியே விட்டுருக்கலாம். இப்போ பரிய நெறி ஆக்கிறார், அப்புறம் வைகையை அழைச்சி வெள்ளத்தை கொண்டு வரார். இது சொல்கிற காலகட்டத்திலேயே அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். இயற்கை உட்பாதங்கள்ங்கிறது எதனால் வருதுன்னா, ஒரு பெரியவர் சொன்னார், பஞ்சபூதங்களால் தான் பிரபஞ்சமாக்கப்பட்டிருக்கு, பஞ்சபூதங்களால் தான் சரீரமாக்கப்பட்டிருக்கு, பஞ்சபூதங்கள்லேருந்து தான் 5 புலன்களும் உண்டாயிருக்கு. பஞ்சபூதங்களையோ பிரபஞ்சத்தையோ கட்டுப்படுத்துறதுக்கு மனுஷன்ட்ட சக்தி இல்லை. பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியும் முயற்சி பண்ணால். அட்லீஸ்ட் அதன் போக்கில் அதை விடாமல் இருந்தாலே போகிறோம். அப்படி 5 புலன்களை அடக்கிறதுங்கிற தவ வாழ்க்கையை பல பேர் விட்டதுனால இந்த பஞ்சபூதங்களுடைய சீற்றம் தான் அந்த பஞ்சபூதங்களோட சீற்றம்ங்கிறது. லாஜிக்கலி கரெக்டாக இருக்கு இல்லையா? ஒரு நெறி பிறண்ட வாழ்க்கையை நிறைய பேர் வாழுறதோட விளைவு தான் நம்ம நாட்டில் இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? நீ அரசாங்கத்தை கவர்மெண்ட் மிஷினரி கையில் வச்சுக்கலாம், ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், எதுவுமே பலிக்காத கை கட்டி நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. இயற்கை சீற்றம் வரும்போது மனுஷனால் என்ன பண்ண முடியாது? 1964 தனுஷ்கோடி புயல் வந்தது, அந்த ஊரே அழிஞ்சு போச்சுன்னு படிக்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது. யாராலும் என்ன பண்ண முடிஞ்சுது? இப்படி நடக்க போகிறது, ஜனங்கள் கஷ்டப்பட போகிறான்னு தெரிஞ்சு பெரியவா முன்கூட்டியே சங்கரமடத்துக்கு அரிசி அனுப்பிச்சுட்டான்னு ஒரு லீலையே உண்டு. ஆனால் நடக்க வேண்டிய கொடுமைகள் காலத்துடைய அந்த தண்டனை நடந்து விடுறது அப்படின்னுட்டா, ஒரு ஒரு பிசகுலேருந்தாவது அடுத்த பிசகு வராமல் நம்ம கற்றுக்கணும், பாடம் கற்றுக்கணும் இல்லையா? பகவான் அதுக்கு தான் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறார், லீலைகள் ஏற்படுத்துகிறார், சாதுக்கள் மூலமாக நமக்கு தெரிய வைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கணுங்கிறது அவசியம். அப்படி நெறிப்படுத்திக்கலன்னா என்ன ஆகும்னா, ரோடில் வண்டிகள்லாம் அழகாக போச்சுன்னா சீக்வன்ஸில் ப்ராப்ளம் வராது. நெறி மாறும்போது என்ன ஆகுது? விபத்து நேர்றது இல்லையா? அந்த விபத்து தான் வாழ்க்கையிலையும் ஏற்படுங்கிறது தான் காட்டுறது. அடுத்த 60வது படலத்தை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ.